செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு உண்டான ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா டீட்டெயில்டு அனாலிசிஸ், நாளைக்கு இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மற்றும் நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க டாபிக்கு போகலாம். ஸோ நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ நம்ம நேற்று பார்க்கும்போதே சொல்லியிருந்தோம், இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு 22,367 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னு. ஸோ அதையும் பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் சப்போர்ட் நியர் வந்துட்டு இருக்காங்க 22,286. ஸோ இப்போ அதுதான் வந்து நியரர் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு 6ஆம் தேதியோட லோ இருக்குது இல்லையா, 22,224. ஸோ அது வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல ரேலி போயிருக்காங்களே, ஸோ அதே ரேலியை தான் நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நியரர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 22,367. அதை பிரேக் பண்ணாங்கன்னா அகைன் இந்த ரேஞ்ச் 22,433 22,463 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சாக இருக்கும். ஸோ நாளைக்கு நிஃப்டி 50க்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியோட நாளை ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,496 22,169. இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 22,395 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளுடைய ஹை வரைக்கும், அதாவது 22,496 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 22,461. ஸோ 22,461 22,496 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகிற மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 22,578. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,660. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் நிஃப்டியில் இருக்கணும் அப்படின்னா 22,270 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளுடைய லோ வரைக்கும், அதாவது 22,169 வரைக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 22,204. ஸோ 22,204 22,169 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,267. அதையும் கடந்து கீழே வராங்க 22,087 அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா 22,005. நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் லோ 22,005. ஒரு பாசிட்டிவாக ஒரு சின்ன அப்பில் ஓப்பன் ஆகிறாங்க, அதாவது 22,395 22,496 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா இதில் ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வராங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குற 22,395 இருக்கு இல்லையா, ஸோ அதில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,496 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி 22,395 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு கேப் டவுனில், அதாவது 22,270லேருந்து 22,169 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க. இதில் ஓப்பன் ஆகி நம்மளுடைய சப்போர்ட் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இமிடியேட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட் லெவலில் இருக்கக்கூடிய 22,270ன்ற இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி டவுன் வராங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோ இருக்கு இல்லையா, ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,270 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,169 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,395 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,270 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வால்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 22,350. ஸோ 22,350 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. 22,400 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 22,500, 22,600. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 23,000. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 22,300, 22,200, 22,000. ஸோ ஓவரால் போய் பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் அதிகமாக டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,300லேருந்து 22,450. அதே மாதிரி இங்கே ரெசிஸ்டன்ஸில் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸில் ஹைலைட் ஆகிருக்கிறது ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறாங்க அவுட்டரில் இருந்தாலும். ஸோ சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே ஹைலைட் ஆகலை. ஸோ ரேஞ்சில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்லாம் வீக்காக தான் இருக்குது. ஸோ டவுன் சைடில் ஒரு பிரேக் கிடச்சிச்சின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு. ஸோ அதே மாதிரி ஓஏ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புட்டை விட ட்ரிபிள் டைம்ஸ் ஹையாக நம்மளுக்கு கால் சைடில் இன்றைக்கி ஓஐ பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம புட்டில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டியில் நாளைக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துருவோம் வாங்க. பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ நியரர் சப்போர்ட் அப்படின்னா 47,212. ஸோ அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 46,892 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதையும் பிரேக் பண்ணால் 46,580. ஸோ அதே மாதிரி நியர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 47,715. அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா 48,161லேருந்து 48,305 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸே தான். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு உண்டான ரேஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 47,664லேருந்து லோ 46,981 இந்த ரேஞ்சுக்குள்ளே பேங்க் நிஃப்டி நாளைக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 47,460. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலியை நம்ம ஹை வரைக்கும், அதாவது 47,674 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 47,600. ஸோ 47,600லேருந்து 47,674 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 47,848. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 48,021. ஸோ ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 47,195 அந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா
ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்மளுடைய லோ வரைக்கும், அதாவது 46,981 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 47,055லேருந்து 47,055. ஸோ 47,055லேருந்து 46,981 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 46,807. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 46,634. ஸோ ஒரு பாசிட்டிவான ஓப்பன், ஒரு சின்ன அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க, கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 47,460லேருந்து 47,674 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க. இதில் ஓப்பன் ஆகி இமிடியேட்டாக நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி ஒரு டேர்ன் ஆகுறாங்க டவுன் சைடுக்குன்னா நம்மளும் இமிடியேட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 460 47,460ன்ற இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 47,674 இதற்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி டவுன் சைடுக்கு 47,460 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு கேப் டவுனில் ஒரு நெகட்டிவாக ஓப்பன் 47,195லேருந்து 46,981 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளுடைய சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க, ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறாங்க அப்படின்னா இமிடியேட்டாக நம்மளும் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போது சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்கக்கூடிய 47,195 இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 47,195 இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே டவுன் சைடுக்கு 46,981 இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 47,460 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 47,195 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்ற வாலடைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓயை எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 47,300. ஸோ 47,300 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 47,700 47,800 48,000. ஸோ சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 47,200 47,000 46,500. ஸோ ஃபைன் சப்போர்ட் அப்படின்னா 46,000. ஸோ ஓவரால் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 47,200லேருந்து 47,700ன்றது ரேஞ்சாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 47,500 ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு அவுட்டரில் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ட்டு ரெசிஸ்டன்ஸில். ஸோ சப்போர்ட் லெவல் பார்ப்போம் 47,300 ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல். ஸோ அதை பிரேக் பண்ணி நம்ம 200 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக நம்மளுக்கு 46,500 46,000 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இங்கே வீக்கான சப்போர்ட் லெவல் தான் காட்டுது. ஸோ 47,200 பிரேக் பண்ணாங்கன்னா ஒரு டவுன் சைடில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தாலும் நம்மளுக்கு புட்டை விட இன்றைக்கி கால் சைடில் ஓஐ டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நாளைக்கு பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணும்போது புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி வாட்ச் பண்ணணும். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு உண்டான ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம் வாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்குது ஃபின் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ அவங்க க்ளோஸ் ஆகிருக்கிறது 20,862. ஸோ நியரர் சப்போர்ட் அப்படின்னா 20,776. ஸோ அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 20,517 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும்.
அதே மாதிரி நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 20,927 அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 21,20. ஸோ அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அது ஆக்சுவலாக பார்த்தோம்னா 7ஆம் தேதியோட ஹை இந்த இடத்துல தான் சஸ்டெயின் ஆகிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட்டு ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,139 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபின் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான ரேஞ்ச் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,015 20,709 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு ஃபின் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 20,921. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளுடைய ஹை வரைக்கும், அதாவது 21,015 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 20,983. ஸோ 20,983லேருந்து 21,015 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 21,092. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,168. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 20,804 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன் சைட் ஃபாலை நம்மளுடைய லோ வரைக்கும், அதாவது 20,709 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 20,742. ஸோ 20,742லேருந்து 20,709 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 20,633. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா 20,556 வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் லோவாக நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஒரு சின்ன அப்பில் பாசிட்டிவான ஓப்பன் இருக்குது அப்படின்னா, அதாவது 20,921லேருந்து 21,015 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 20,921 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 21,015 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 20,921 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கேப் டவுனில் 20,804லேருந்து 20,709 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளுடைய சப்போர்ட் எடுத்து அப்சைடுக்கு டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமிடியேட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 20,804 இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 20,804 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 20,709 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 20,921 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 20,804 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சல்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபின் நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது 20,850. 20,850 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 20,950
21, 21,100 இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக பில்டாக இருக்காங்க. சப்போர்ட் பார்த்தோம்னா 20,800, 20,700. ஃபைன் சப்போர்ட் அப்படின்னா 20,500, 20,400. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 20,800லேருந்து 20,950. ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா எதுவுமே ஹைலைட் ஆகலை. ஸோ ரேஞ்சிலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலும் இல்லை. ஆனால் அவுட்டரில் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கானதை ரெசிஸ்டன்ஸாக 2 ஏரியாவில் பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ சப்போர்ட் பார்த்தோம்னா இங்கே ஹைலைட் ஆகிருக்கிறது 850. ஸோ ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்போர்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அவுட்டரில் இருக்கிறதும் வீக்காக இருக்குது. ஸோ 20,800 பிரேக் ஆணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டவுன் சைட் செல்லிங் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 20,500 வரைக்கும் அதை பிரேக் பண்ணாங்கன்னா 20,300 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டபுள் டைம்ஸ் அதிகமாகவே இன்றைக்கி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,300லேருந்து 22,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு வந்திருக்கு. பிரேக் பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடு பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்திருக்கு. பிரேக்கில் ஒரு நல்ல வால்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ நேற்றோட லோவை பிரேக் பண்ணி தான், அதாவது வியாழக்கிழமையோட லோவை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஸோ நாளைக்கு பிரேக்கும் டவுன் சைடு பாசிபிள், நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள்னு வந்திருக்கு. ஸோ 22,350. ஸோ பேங்க் நிஃப்டிக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் 47,800 அந்த ரேஞ்சுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே 22,350. ஸோ ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ் ஓப்பன் ஆனாலும் 22,300ல் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இந்த 22,300ல் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம 22,500 வரைக்கும் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே 22,300க்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 47,000லேருந்து 48,000 ஒரு 1,000 பாயிண்ட்ஸ் ரேஞ்சாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குன்னு வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு பிரேக் அவுட் இங்கே கிளியராக இல்லை. அப்படி பிரேக் ஆணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் அதே தான், நேற்றோட லோ பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நாளைக்கு பிரேக்கும் டவுன் சைடு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் 47,300. ஸோ ரேஞ்சோட மிடில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சு பிரேக் ஆகும்போது அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபின் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 20,700லேருந்து 21,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான். ஸோ இந்த ரேஞ்சு பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல வால்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஆனால் பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை. நேற்றோட லோ பிரேக் பண்ணி இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கு பாசிபிள், டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள். அதே மாதிரி 20,850. ஸோ இந்த ரேஞ்சோட மிடில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது ஓரளவு நம்ம ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு நான் 0 to 0 எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்ட்ரைக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 20,750லேருந்து 20,950 இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா நான் ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அந்த ஸ்ட்ரைக்கில் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு உண்டான லெவல்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி நான் 0 to 0 எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஐ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே ஓஐ டேட்டா எல்லாமே இஓடி அனாலிசிஸில். ஸோ லைவில் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஸோ நம்மளுடைய குரூப்பில் நம்ம அதை லைவில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ, ட்ரேடிங் டிப்ஸோ, ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு
நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.